சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி தமிழகம் முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் அந்தந்த பள்ளிகள் மூலம் இன்று வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தற்காலிக சான்றிதழ்கள் மூலம் +1 மற்றும் டிப்ளமா உள்ளிட்ட உயர் படிப்புகளில் மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ள போதிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் சான்றிதழ்களை இன்று நேரில் வந்து பெற்றுச் செல்கின்றனர். மாணவ மாணவிகளின் வசதிக்காக அந்தந்த பள்ளிகள் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் இந்த பதிவில் கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியை பதிவு மூப்பு தேதியாக கொண்டு இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களுக்கான கால அவகாசம் முடிவதற்கு முன்பே அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்கவும் வேலைவாய்ப்பு பதிவு செய்து கொள்ள பள்ளிகளிலேயே ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதற்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு எங்களுக்கு மார்க் ஷீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உடனே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு சான்றிதழ் பெறுவதற்கு ஆன்லைன் மூலமா எங்க ஸ்கூல்லே பதிஞ்சு தராங்க. இது எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இதனால தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்க நன்றியை செலுத்துறோம். இன்னைக்கு எங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்துட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழை ஆன்லைன் மூலமா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளியிலேயே கொடுத்துருக்காங்க. நாங்க பெண்கள்ங்கிறதுனால ரொம்ப அலைய முடியாதுன்னு எங்களுக்கு ஸ்கூல்லே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி.